பிளவுஸ்க்காக எடுத்த பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு எப்படி கால்குலேஷன் போடணும்னு பார்த்துடலாமா? ஸோ நம்மளுக்கு ஒரு பிளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஹைட், பேக் ஹைட், செஸ்ட், வேஸ்ட், ஷோல்டர், ஆர்மோல், ஸ்லீவ் ஹைட், ஸ்லீவ் வித், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் அண்ட் டாட் மெஷர்மெண்ட். ஸோ இது எல்லாமே தான் நம்மளுக்கு தேவை. இப்போ எப்படி நம்ம கால்குலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஹைட் 14 இருக்குது அப்படின்னா -1 inches பண்ணிடணும். ஏன் -1 inchesனா நம்ம அடிஷ்னலாக இதில் வந்து பட்டி ஆட் பண்ண போகிறோன்றதுனால -1 inches பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேக் ஹைட்டோட +1 inches ஆட் பண்ணணும். இந்த 1 வந்து சீம் அலவன்ஸ் ஸ்டிச்சிங்காக அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது. ஸோ செஸ்ட்டுக்கு வந்து டிவைட் பை 4 பண்ணணும். ஏன் டிவைட் பை 4 பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம ஃபோல்டிங்கில் போட போகிறோம் அப்படின்றதுனால டிவைட் பை 4 பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 39 டிவைட் பை 4 வந்து 9.75. ஸோ இதோட சீம் அலவன்ஸ்க்கு +1.5 ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி வேஸ்ட்டுக்கும் டிவைட் பை 4 போடணும். 8 + 1.5 சீம் அலவன்ஸ்க்காக போடுறது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இப்படி போடக்கூடாது. ஏன்னா டயக்ராம்லாம் அப்படி சேர்த்து போட்டால் அது மிஸ்டேக் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷோல்டர் வந்து டிவைட் பை 2ன்றது 6.5 -0.5 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 inches கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆர்மோல் டிவைட் பை 2 இது வந்து 9 வரும். ஏன் இங்கே 2 பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மோல்ன்றது ஃபுல் ரவுண்டு. அப்போ ரைட்டுக்கு ஒன்று லெஃப்ட்டுக்கு ஒன்றுன்னு இருக்கிறதுனால தான் அதை 2ஆல் பண்ணுறோம். அதே சேம் கான்செப்ட் தான் ஷோல்டருக்குமே. ஷோல்டருக்கு ஃப்ரண்ட்டோட சேர்த்த ஒரு ஷோல்டர், பேக்கோட சேர்த்த ஒரு ஷோல்டர் ரெண்டும் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து டிவைட் பை 2ன்றதை பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 18 டிவைட் பை 2க்குமே ஃபுல்லாக எடுக்கிறதுனால 2ஆல் பண்ணுறோம். ஸோ 9ஓட சேம் சீம் அலவன்ஸ்க்கு 1.5 inches ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஹைட்டுக்கு 10 + 1 சேர்த்துக்கணும். அப்போ 11. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்லீவ் வித்துக்கு டிவைட் பை 2 பண்ணணும். டிவைட் பை 2 பண்ணி வர ஆன்சரோட 1 inches வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கோட +½ inches ஆட் பண்ணணும் ஸ்டிச்சிங்காக. நெக்ஸ்ட் பேக் நெக்கோடையும் ½ inches ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 9.5. டாட்டுக்குமே +½ inches ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது 11. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கால்குலேஷன் எடுக்கணும். கால்குலேஷன் போட்டதுக்கப்புறம் இது அப்படியே வச்சு நம்மளால டிசைன் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து டிராஃப்டிங் இருக்குது, பேட்டர்ன் மேக்கிங் இருக்குது, ஸ்டிச்சிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணாதான் நம்மளுடைய பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸில் பக்காவாக வரும். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த பிளவுஸை வந்து ஃபுல்லாகவே நீங்களே வந்து உங்களுடைய ஓன் மெஷர்மெண்ட்க்கு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் இந்த பிளவுஸ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஜஸ்ட் 99 rupeesக்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ உடனே போய் ஸ்டைல் வித் யாஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் தான் இருக்க போகுது. இதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட டவுட்ஸை அனுப்புனீங்க அப்படின்னா அதை நாங்கள் இமீடியட்டாகவே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். உடனே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஹாப்பி ஸ்டைலிங்.